அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸ்களை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் CSRI கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்ல class 4 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: online bus ticket booking, online train ticket booking, online flight ticket booking, online shopping. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம எப்படி பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், பிளைட் டிக்கெட் இதெல்லாம் ஆன்லைன்ல எப்படி புக் பண்றது அப்படின்றதையும், ஆன்லைன்ல எப்படி நம்ம ஷாப்பிங் பண்றோம் அப்படின்றதையும் தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆன்லைன் பஸ் டிக்கெட் புக்கிங் தான் பார்க்க போறோம். நம்ம இப்ப டெஸ்க்டாப் குள்ள போயிடலாங்களா? டெஸ்க்டாப்ல கூகுள் குரோம் போயிடுங்க. இப்போ நார்மலா நம்ம பஸ் டிக்கெட் புக் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் அவைலபிளா இருக்கு. அதாவது நம்ம பஸ் டிக்கெட் புக் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் அவைலபிள் இருக்கு. சோ நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த வெப்சைட் நம்ம போடுவோம் அப்படின்னும் போது அந்த பஸ் புக்கிங் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பஸ் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ காமனா எல்லாருமே யூஸ் பண்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெட் பஸ் தான். சோ ரெட் பஸ் அப்படின்றத நீங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஸ்கிரீன்லயே காட்டும் ரெட் பஸ் டிராவல் கம்பெனி அப்படின்னு காட்டுதுங்களா? இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க, பஸ் டிக்கெட் புக்கிங், புக் கன்ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட், பேடிஎம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா பஸ் டிக்கெட்டை புக் பண்ணிக்கிறோம். அடுத்தது புக் பண்ண நம்மளுடைய பஸ் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, ரிசர்வேஷன் ஆயிடுச்சா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய பஸ் டிக்கெட்கான அமௌண்ட்டை பே பண்ணிடுறோம். சரிங்களா? சோ நம்ம ஆன்லைன் பஸ் டிக்கெட் புக்கிங் அட் லோ காஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு இருக்குங்களா? இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாங்களா? இப்போ நமக்கு ரெட் பஸ் பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் ஆன உடனே இங்க நம்மளுடைய கர்சர்ல என்ன காட்டுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃப்ரம் அப்படின்னு காட்டுதுங்களா? ஃப்ரம் அப்படின்றது என்னன்னா நம்ம எங்க இருந்து கிளம்ப போறோம் அப்படின்றதுக்கான என்ன பிளேஸோ அதை நம்ம இங்க டைப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் இங்க கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது நம்மளுடைய டெஸ்டினேஷன் பிளேஸ். டெஸ்டினேஷன் பிளேஸ் அப்படின்றது நம்ம எந்த ஊருக்கு போகணும் அப்படின்றதுதான் டெஸ்டினேஷன் பிளேஸ் அப்படின்றது. இங்க 2 அப்படின்னு இருக்குங்களா? இந்த 2ல நீங்க என்ன கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா சென்னை அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது டேட். எந்த டேட் நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படின்ற டேட்டை இங்க நம்ம கொடுத்துக்கணும். சரிங்களா? சோ இங்க டேட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 16th டிசம்பர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு போக போறோம். என்னைக்குன்னா 16th டிசம்பர் நம்ம டிராவல் பண்றதுக்கான என்னென்ன பஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணிக்கிறோம். அதனால இந்த சர்ச் பஸ்ஸஸ் அப்படின்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க என்ன காட்டுதுன்னு பாருங்க.
கோயம்புத்தூர் டு சென்னை பஸ் என்னைக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 16th டிசம்பர். அடுத்தது மாடிஃபை அப்படின்னு நீங்க ஒண்ணு காட்டுதுங்களா, இந்த மாடிஃபை அப்படின்றது என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, சப்போஸ் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்டினேஷன் பிளேஸோ இல்ல நீங்க டிராவல் பண்ணக்கூடிய அந்த டேட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாடிஃபை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த பேஜ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைப் பண்ணீங்க இல்லையா அந்த பேஜ் வந்து திரும்ப உங்களுக்கு ஓபன் ஆகி காட்டும். இதுல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து நீங்க கொடுத்துக்கிறீங்க. புரியுதுங்களா? சோ நமக்கு சேஞ்சஸ் எதுவும் இல்ல அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் சர்ச் ஆப்ஷன் போயிடுங்க. இப்போ நமக்கு கோயம்புத்தூர் டு சென்னை போகக்கூடிய பஸ்ஸஸ் எதெல்லாம் அவைலபிள் இருக்கு அதனுடைய ரேட் இது எல்லாமே நமக்கு இங்க கீழே டிஸ்பிளே பண்ணுது பாருங்க. சபரி டிராவல்ஸ் அப்படின்னு காட்டுது. அடுத்தது திரு டிராவல்ஸ். சோ இதுல உங்களுக்கு எந்த பஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க என்ன பண்ணுங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இதுல நம்ம ஏதாவது ஒரு டிராவல்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணிக்கலாம். வியூ சீட்ஸ் கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வியூ சீட்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது அதாவது எஸ்என்பி டிராவல்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா. சோ காந்திபுரம் தட் மீன்ஸ் கோயம்புத்தூர் காந்திபுரம்ல இருந்து நமக்கு சென்னை கோயம்பேடுல வந்து பாத்தீங்கன்னா 17th டிசம்பர் வந்து 7:15 ரீச் ஆகும். இதனுடைய அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 890 rupees. சோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் என்ன காட்டுதுன்னா நமக்கு அவைலபிள் சீட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத காட்டுது. இந்த மாதிரி ஃபில் பண்ணிருக்கு இல்லையா இந்த மாதிரி பர்பிள் கலர்ல ஃபில் பண்ணிருக்க பாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்அவைலபிள் அதாவது இது வந்து ஆல்ரெடி புக் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு காட்டுது. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர்ல வந்து அவுட்லைன் போட்டிருக்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஃபீமேல்ஸ் சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்றத காட்டுது சரிங்களா. சோ நம்ம என்ன பண்றோம்னா இதுல ஏதாவது ஒரு லோயர் டெக் அண்ட் அப்பர் டெக் அப்படின்றது என்னன்னா நமக்கு வந்து பெர்த் இருக்கும் இல்லையா ட்ரெயின்ல எப்படி நமக்கு பெர்த் சீட் இருக்கு லோயர் சீட் இருக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸஸ்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு அப்பர் டெக் லோவர் டெக் அப்படின்னு இருக்கும். சோ நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த சீட்டை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ நமக்கு கம்ஃபர்டபுள் சீட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்ப இங்க பாத்தீங்கன்னா எந்த ரூட்ல வந்துட்டு இது வரப்போகுது அப்படின்றத நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதோட ரேட் பாத்தீங்கன்னா 1190 rupees கொடுத்துருக்காங்க சரிங்களா. சோ இப்ப நம்ம வந்து நம்மளுடைய அவைலபிலிட்டி வந்து கிளிக் பண்ணியாச்சு. அடுத்தது நமக்கு போர்டிங் பாயிண்ட் அதாவது நம்ம எங்க ஏறணும் அப்படின்றதுக்கான போர்டிங் பாயிண்ட். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பஸ்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மல் பைபாஸ்ல வராது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்டார்டிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும் அதே மாதிரி டெஸ்டினேஷன் பாயிண்ட் ஒரு இடத்துல இருக்கும். அதனால அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க எந்த இடத்துல நீங்க ஏற போறீங்க அப்படின்ற சோர்ஸ் எந்த இடத்துல நீங்க ஏற போறீங்க அப்படின்றதுக்கான ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னன்னா சோ 20 to 15 மீன்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 10:15 வந்து மருதமலையில இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாரதியார் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்ல இருக்கு. அடுத்தது கல்விரம்பாளையம் அடுத்த ஸ்டாப்பிங். அடுத்தது வடவள்ளி. இந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஸ்டாப்பிங்ல ஏறணுமோ அதை என்ன பண்ணலாம்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சரிங்களா. சோ நம்ம என்ன சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வடவள்ளி டு மேல்மருவத்தூர் ரோடு வழியா வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சென்னை வந்து ரீச் பண்ண போறோம். சோ இதுக்கான அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2080 கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த ரூட் நமக்கு ஓகே அப்படின் போது பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க ப்ரொசீட் டு புக் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா. இதை நீங்க என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரொசீட் டு புக் அப்படின் போது பாத்தீங்கன்னா நம்ம என்ன செலக்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீட் 9 வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நார்மலா நமக்கான நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்ப நமக்கான நேம் என்னவோ அந்த நேம் நீங்க டைப் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது ஜெண்டர் என்னன்னு கேக்குறாங்க. மேல்னா மேல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபீமேல்னா ஃபீமேல்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏஜ் என்ன அப்படின்றத கேக்குறாங்க. சோ ஏஜ் டைப் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது சிட்டி ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்து ஏற போறீங்க தட் மீன்ஸ் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்றத கேக்குறாங்க. இப்ப என்ன ஊரு நம்ம அதை டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது
ஸ்டேட் கேக்குறாங்க. இப்ப நம்ம வந்து நம்மளோட சிட்டி டைப் பண்ணும் போதே நம்மளுடைய ஸ்டேட்டும் வந்து டிஃபால்ட்டா அங்கேயே வந்து டைப் ஆயிடும். அதனால வந்து நம்ம ஸ்டேட் வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்ல. சரிங்களா? இப்ப நம்ம வந்து 2 பேசஞ்சர் சீட் பண்ணிருக்கோம், செலக்ட் பண்ணிருக்கோம். ஒண்ணு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீட் நம்பர் 9 ஒண்ணு, அடுத்தது சீட் நம்பர் 8 ஒண்ணு கொடுத்திருக்கோம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நேம், நம்ம யார் கூட டிராவல் பண்ண போறோமோ உங்களுடைய நேம் கொடுத்துருக்கீங்க. அண்ட் தென் ஜெண்டர் கேட்கும்போது மேல் கொடுத்துருக்கீங்க, ஏஜ் கேட்கும்போது என்ன ஏஜோ அதை வந்து கொடுத்துருக்கீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப நம்ம பே பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய டிக்கெட் வந்து மெயில் மூலமா வந்து நமக்கு அவங்க டிக்கெட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா மெயில இருந்து நம்மளுடைய டிக்கெட் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அதனால நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பெசிபிக் மெயில் ஐடி அப்படின்றது நம்ம யூஸ்ல இருக்கக்கூடிய மெயில் ஐடியா இருக்கணும். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, யுவர் டிக்கெட் வில் பி சென்ட் டு தீஸ் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா. அதனால நம்ம நமக்கான மெயில் ஐடி என்னவோ அதை வந்து கரெக்டா டைப் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ மெயில் ஐடி கொடுத்துறீங்க. அடுத்தது வந்து போன் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. அதனால நீங்க வந்து உங்களுடைய போன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, இங்க 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுக்காகனா ப்ரொடெக்ட் மை ட்ரிப் அப்படின்றதுக்காக வந்து ஒரு 68 rupees வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம டிராவல் பண்ணும்போது ஏதாவது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வந்து பஸ் கேன்சலேஷன் வந்து நமக்கு போகும்போது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 34 rupees வந்து நம்ம பேசஞ்சர் கிட்ட வந்து வாங்கிப்பாங்க. இல்ல ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம வந்து இதுல இருந்து நம்ம இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, என்னன்னா up to ₹500 எக்ஸ்ட்ரா ரீஃபண்ட் ஆன் டிக்கெட் பிரைஸ் இஃப் த பஸ் இஸ் கேன்சல்ட். பஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நம்ம வந்து என்ன பண்ணலாம், தட் மீன்ஸ் 34 rupees வந்து ஒரு பேசஞ்சர் கிட்ட அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னும் போது இன்சூரன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. என்ன எதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரிப்பை வந்து செக்யூர் பண்றதுக்காக ஒரு பேசஞ்சர் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா 34 rupees வந்து பிடிச்சிப்பாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா நம்ம வந்து டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது 500 rupees வந்து பே பண்ணிடுவாங்க. அடுத்தது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா 75,000 வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து அந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஏதாவது வந்து டெத் அக்கர் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஏதாவது டெத் ஆயிடுச்சு அப்படின்னு போது பாத்தீங்கன்னா 5 lakhs வரைக்கும் நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். அதுதான் பாத்தீங்கன்னா அஷூரன்ஸ், தட் மீன்ஸ் இன்சூரன்ஸ் அப்படின்றது. சரிங்களா? அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த எஸ் ப்ரொடெக்ட் மை ட்ரிப் ₹68 2 passengers அப்படின்னு சொல்லி பாப்போம். ஏன்னா நம்ம 2 passengers அப்படின்றதுனால 68 rupees வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். சோ ₹68 வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஐ அக்ரி வித் திஸ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கிறீங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்றத இதுக்கான அர்த்தம். இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு இன்சூரன்ஸும் தேவையில்லை அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இங்க கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, நோ ஐ வுட் லைக் டு ப்ரொசீட் வித்தவுட் ரெட் பஸ் அஷூரன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேண்டாம் அப்படின்னும் போது நீங்க வந்து இந்த கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இவ்வளவுதான். அடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ப்ரொசீட் டு பே அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க கீழே, இதை நீங்க கிளிக் பண்ணிக்கிறீங்க. சோ இங்க ப்ரொசீட் டு பேல என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்க பண்ண போறீங்க அப்படின்றத இங்க கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா சூஸ் பேமெண்ட் மெத்தட் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சோ இதுல நீங்க வந்து யூபிஐ மோட்ல நீங்க வந்து பே பண்ண போறீங்க அப்படின் போது பாத்தீங்கன்னா பே த்ரூ கியூஆர் கோட். கியூஆர் கோட்ல வந்து நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ஜிபேலயோ போன் பேலயோ நீங்க என்ன பண்ணலாம் பே பண்ணிக்க முடியும். சரிங்களா? சோ இதுதான் என்னன்னா பேமெண்ட் மோட் எப்படியோ நீங்க வந்து யூபிஐ யூஸ் பண்ணி பே பண்றீங்களா இல்ல வந்து வேற அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்ஸ் என்ன இருக்குதோ அது என்ன பண்றீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன மோட் ஆஃப் பேமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பேமெண்ட் இருக்கு, அடுத்தது டெபிட் கார்டு இருக்கு, நெக்ஸ்ட் வாலெட்ஸ் இருக்கு, தட் மீன்ஸ் பேடிஎம் இருக்கு, நெட் பேங்கிங் இருக்கு. இதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ டெபிட் கார்டு வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து டெபிட் கார்டுடைய நம்பர் கேட்கும். அடுத்தது உங்களுடைய கார்டுல இருக்கக்கூடிய நேம் என்னவோ அந்த நேம் கேட்கும்.
அண்ட் தென் மந்த், இயர், CVV நம்பர், உங்க கார்டுக்கு பின்னாடி 3 டிஜிட்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த CVV நம்பரையும் நீங்க என்ன பண்ணணும்னா டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்டு secure your card as per the latest RBI guidelines கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த பேவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து 2252 ருபீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துடுவாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய மெயில் ஐடி கொடுத்தோம் இல்லைங்களா, நம்மளுடைய மெயில் ஐடிக்கு நம்மளுடைய டிக்கெட் வந்து புக் ஆயிட்டு கன்ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா? சோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்லைன் பஸ் டிக்கெட் புக்கிங் அப்படின்றது. இது கிளியரா இருக்குங்களா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா எல்லா மெத்தட் ஆஃப் டிக்கெட் புக்கிங்க்கும். நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரைவேட் பஸ்ஸுக்கு. இதே சேம் ப்ரொசீஜர் தான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் பஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின் போது பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் பஸ் நம்ம புக் பண்றோம் அப்படின்றதுக்கான வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா TNSTC அப்படின்னு அங்கே காட்டுது பாருங்க. சோ இதை நீங்க கிளிக் பண்ணிக்கிறீங்க. இதுல இந்த TNSTC நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பஸ்ல என்னென்ன அவைலபிள் டிக்கெட்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டும். இதை நீங்க வந்து ஆன்லைன்ல என்ன பண்ணலாம்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம். அதே சேம் ப்ரொசீஜர் தான் வந்து கவர்மெண்ட் பஸ்க்கு. என்ன கேக்குது பாருங்க, ஃப்ரம் அட்ரஸ்னா நீங்க எங்க இருந்து கிளம்ப போறீங்க, அடுத்தது டு அட்ரஸ்னா உங்களுடைய டெஸ்டினேஷன் எங்க போயிட்டு நீங்க ரீச் ஆக போறீங்க. அதே மாதிரியே ஆன்வர்ட் ஜேர்னி டேட் என்னைக்கு நம்ம கிளம்ப போறோம். சப்போஸ் ரிட்டர்ன் டிக்கெட்டும் நமக்கு வேணும் அப்படின்னும் போது இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, ரிட்டர்ன் ஜேர்னி டேட், உங்களுடைய ரிட்டர்ன் டிக்கெட்டையும் நீங்க இதுல புக் பண்ணிக்கலாம். அடுத்தது டைம் கேக்குது. டைம் பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணிக்கலாம் எனி டைம். அதாவது டைம் பிஃபோர் எனக்கு வந்து 12 PM இருக்கக்கூடிய பஸ்ஸஸ் அவைலபிலிட்டி இருந்தா காட்டுங்க அப்படின்னு காட்டுறீங்க. அதே மாதிரி 12 to 8 PM, அடுத்தது 8 PM to 12 AM, இந்த மாதிரி எனக்கு இந்த டைம்குள்ள இருக்கக்கூடிய பஸ்ஸஸ் அவைலபிலிட்டி காட்டுங்க அப்படின்னு நீங்க கொடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எத்தனை பேர் வந்து டிராவல் பண்ண போறீங்க அப்படின்றதுக்கான டேட்டாஸ் தான் இங்க கேக்குது. சோ இதுல பாத்தீங்கன்னா மேல் எத்தனை பேர், ஃபீமேல் எத்தனை பேருன்றது வந்து நீங்க கொடுத்துடுறீங்க. அடுத்தது சர்வீஸ் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏசி, நான் ஏசி, செமி ஸ்லீப்பர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. இதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துட்டு நீங்க சர்ச் கொடுத்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு காட்டும். சோ நான் இது உங்களுக்கு ஜென்ரலா காட்டுறேன் பாருங்க. ஃப்ரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோயம்புத்தூர் அப்படின்னு நீங்க வந்து இதுல கரெக்டா டைப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? கோயம்புத்தூர் டு நம்ம எங்க டிராவல் பண்ண போறோம்னா சென்னைன்றதுனால சென்னை கொடுத்துக்கிறீங்க. அடுத்தது ஆன்வர்ட் ஜேர்னி டேட், சோ 13th December கொடுத்துக்கலாம். ரிட்டர்ன் ஜேர்னி இருந்தா ரிட்டர்ன் ஜேர்னி கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. சோ 8 PM to 12 AM டைம் கரெக்டா இருந்தது அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா ஃபீமேல் அப்படின்றதுல 1 கொடுத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் கிளாஸ்ல வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஏசி ஸ்லீப்பர் இருக்கு, ஏசி ஸ்லீப்பர் சீட்டர் இருக்கு, ஏர் கண்டிஷன் இருக்கு, கிளாசிக் இருக்கு, டீலக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. இதுல உங்களுக்கு எது ரெஃபரபிளோ அது நீங்க என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல் கிளாஸஸ்ன்றதை கிளிக் பண்ணி காட்டுறேன். சோ இப்போ இந்த பர்டிகுலர் சர்ச்ல நம்ம போய் பார்க்கும்போது இது இந்த நம்ம கொடுத்த டைமிங்க்கு கொடுத்த டேட்டுக்கு என்னென்ன பஸ் வந்து கோயம்புத்தூர் டு சென்னைக்கு டிராவல் ஆகக்கூடிய பஸ் வந்து என்னென்ன அவைலபிள் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு காட்டும். சரிங்களா? சோ ஃப்ரம் பிளேஸ் பாத்தீங்கன்னா நான் சேலம் கொடுத்துட்டேன். அடுத்தது டு பிளேஸ் வந்து சென்னைன்னு கொடுத்து நான் சர்ச் பண்ணிருக்கேன். இங்க போயிட்டு நம்ம இன்வேலிட் ஃப்ரம் பிளேஸ்ன்னு காட்டுது. சோ அப்படின்னா நமக்கு வந்து சேலம் டு சென்னைக்கு ஆன்லைன்ல இதுல வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ற மாதிரி அவைலபிலிட்டி இல்ல. நான் வந்து ஃப்ரம் பிளேஸ் பாருங்க சென்னை தாம்பரம் கொடுத்திருக்கேன். டு பிளேஸ் வந்து கோயம்புத்தூர் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஏன்னா முன்னாடி நம்ம கொடுத்ததுல வந்து இன்வேலிட் ஃப்ரம் அட்ரஸ் இருந்ததுனால நான் வந்து நம்மளுடைய சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் பாயிண்ட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கேன். சோ இப்ப நம்ம கொடுத்தது பாத்தீங்கன்னா சென்னை தாம்பரம் டு கோயம்புத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா 13th December இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பஸ்னுடைய அவைலபிலிட்டி தான் நம்ம இப்ப செக் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? பட் இங்க பாத்தீங்கன்னா என்ன காட்டுது பாருங்க, பஸ் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுது. ஓகேவா? அதனால நமக்கு வந்து அவைலபிலிட்டி இல்ல.
சோ அவைலபிள் சர்வீசஸ் இல்ல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா வேற ஏதாவது டேட் இருக்கா செக் பண்றதுக்காக இந்த கோ பேக் கொடுத்து பார்க்கலாம். சென்னை தாம்பரம் டு கோயம்புத்தூர் கொடுத்துக்கிறோம். அடுத்தது ஜேர்னி டேட் பாத்தீங்கன்னா ஒரு 29th டிசம்பர் கொடுத்துக்கலாம். எனி டைம் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஃபீமேல் 1 கொடுத்துக்கலாம். ஆல் கிளாஸஸ் இருக்கட்டும். சர்ச் கொடுத்து இப்ப பஸ் அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 29th டிசம்பருக்கு நமக்கு பஸ் வந்து அவைலபிள் இருக்கு. கோயம்புத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பஸ் வந்து அவைலபிள் இருக்கு. சோ செலக்ட் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா இங்க புக்னு இருக்கு இல்லைங்களா? இந்த புக்கை நம்ம என்ன பண்றோம்னா கிளிக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க சீட் லே அவுட் அண்ட் பேசஞ்சர் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதுல என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒயிட் கலர்ல டிஸ்பிளே பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் சீட்ஸ். இந்த சீட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. இதுல வந்து இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே புக்கான சீட்ஸ். எல்லோ கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா லேடிஸ் சீட்டு. பிங்க் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா புக்டு லேடிஸ் சீட்டு. அண்ட் தென் ரெட் கலர்ல இருக்கிறது வந்து கண்டக்டர் சீட்டு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி லாவெண்டர் கலர்ல இருக்கிறது வந்து பிசிக்கலி சேலஞ்ச்ல இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பர்பிள் கலர்ல இருக்கிறது வந்து டிசேபிள்டு பேசஞ்சர்ஸ்னுடைய புக்கான சீட்ஸ் எல்லாமே நமக்கு காட்டியிருக்காங்க. சரிங்களா? சோ இப்ப இந்த அவைலபிள் சீட்ஸ் நமக்கு எது வேணுமோ அதை என்ன பண்ணலாம்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க லேடி சீட் இருக்குங்களா? அன்புக்குள்ள தான் காட்டுது. இதுல நம்ம ஒண்ணு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க பேசஞ்சர் டீடைல்ஸ் அப்படின்னு காட்டுதுங்களா? நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை தாம்பரம்ல இருந்து கோயம்புத்தூருக்கு 29th டிசம்பர் ஏசி ஸ்லீப்பர் சீட்டர் வந்து நம்ம புக் பண்ணிருக்கோம். சோ நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னை தாம்பரம், டிராப்பிங் பாயிண்ட் வந்து கோயம்புத்தூர். சோ டைமிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த டைமிங்கோ அந்த டைமிங் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் டிராவல் பண்ண போறோம். சோ அவங்களுக்கான டீடைல்ஸ் வந்து இங்க கேட்டிருக்காங்க பாருங்க. மெயின் பேசஞ்சர் யாரும் உங்களுக்கான டீடைல் வந்து கேட்டிருக்காங்க. சோ அவங்களுடைய நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். சோ மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அங்க ஃபீமேல் செலக்ட் பண்ணிட்டதுனால இங்கே ஃபீமேல்ன்றத அதே காட்டிடும். அடுத்தது பாருங்க பிளீஸ் செலக்ட் ஐடி கார்டு டைப் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இதுல இந்த செலக்ட் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நமக்கு இங்க பாருங்க டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா டிரைவிங் லைசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்ல பாஸ்போர்ட் இருந்ததுன்னா பாஸ்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ரேஷன் கார்டு இருந்தா ரேஷன் கார்டு, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, இந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். என்னன்னா நம்ம டிராவல் பண்ணும்போது அதை வந்து நம்ம காட்டுற மாதிரி இருக்கும். இந்த கவர்மெண்ட் இஷ்யூடு போட்டோ ஐடி கார்டுன்னு இருக்கிறதா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டுடைய நம்பர். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அந்த 16 டிஜிட்ஸ் நம்பர் நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி என்னவோ அந்த இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே கொடுத்துட்டு இந்த சப்மிட் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேமெண்ட் மோடுக்கு போயிடும். சரிங்களா? பேமெண்ட் மோட் போனோடனே நான் இப்ப உங்களுக்கு இந்த எப்படி வந்து பிரைவேட் பஸ்ஸுக்கு எப்படி புக் பண்றோம்னு சொல்லி தந்தேன் இல்லைங்களா? அதே சேம் ப்ரொசீஜர் தான். நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய சேம் ப்ரொசீஜர் நீங்க பேமெண்ட் மோட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூபிஐ கோட் யூஸ் பண்ணி பே பண்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மெத்தட்ல நீங்க பே பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல அப்படின் போது பாத்தீங்கன்னா டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ எந்த மெத்தட் ஆஃப் பேமெண்ட் அதுல காட்டுதோ அந்த பேமெண்ட் கொடுத்து நீங்க பே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மெயில் ஐடிக்கு உங்களோட டிக்கெட் வந்து புக் ஆயிடும். சோ இதுதான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் டிக்கெட்டை வந்து நம்ம ஆன்லைன்ல புக் பண்றதுக்கான ப்ரொசீஜர். சோ இப்போ நம்ம வந்து ஆன்லைன்ல எப்படி வந்து பிரைவேட் பஸ்ஸுக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் எப்படி நம்ம ஆன்லைன்ல புக் பண்றதுன்றத பாத்துட்டோம் இல்லைங்களா? சோ இந்த பஸ் டிக்கெட் புக்கிங் த்ரூ ஆன்லைன் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுச்சுங்களா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் தான் பார்க்க போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆன்லைன் ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் டெஸ்க்டாப்ல போயிடலாங்களா? இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, புக் ட்ரெயின் டிக்கெட் ஆன்லைன் ஃப்ரம் ஐஆர்சிடிசி ஆத்தரைஸ்டு பார்ட்னர் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? சோ இத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. தட் மீன்ஸ் மேக் மை ட்ரிப் அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு புக் ட்ரெயின் டிக்கெட் ஆன்லைன் ஃப்ரம் ஐஆர்சிடிசின்னு கொடுத்திருக்காங்களா? இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரம் கேட்டிருக்காங்க. ஃப்ரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மும்பை கொடுத்துக்கலாம், டு டெல்லி கொடுத்துக்கலாம். டேட் வந்து பாத்தீங்கன்னா எந்த டேட் நமக்கு வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கும் போது நம்ம 16th டிசம்பர் கொடுத்துக்கலாம். அடுத்தது கிளாஸ், என்ன கிளாஸ் வேணும் நமக்கு, ஏசி சேர் கார் வேணுமா இல்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி வேணுமா, எது வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கொடுத்துருக்கேன். இங்க சர்ச் அப்படின்னு இருக்குங்களா, அதாவது மும்பை டு டெல்லி டிராவல் பண்ணக்கூடிய 16th டிசம்பர் அன்னைக்கு போகக்கூடிய ட்ரெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி இருக்கக்கூடிய ட்ரெயின் எது அவைலபிள் இருக்கோ அதை வந்து நம்ம இப்ப சர்ச் பண்ணி பார்க்க போறோம். அதை நீங்க சர்ச் கொடுத்துக்கோங்க. நீங்க பாருங்க நமக்கு வந்து எந்தெந்த ட்ரெயின்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்றது இங்க 1 by 1 ஷார்ட் அவுட் பண்ணி காட்டுதுங்களா. இதுல என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசிக்கு வந்து பாத்தீங்கன்னா GNWL வந்து பாத்தீங்கன்னா 9 சீட்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. GNWL அப்படின்றது என்னன்னா ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்ட் தான். சோ இது 9 அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப அதிகமான வெயிட்டிங் எல்லாம் கிடையாது. மறுபடியும் 15 நிமிஷத்துக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா, என்ன ரீசன் சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து மேபி கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ட்ரெயினை நம்ம கன்ஃபார்ம் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதே சேம் தான். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ட்ரிப் கேரண்டி. சோ இது வந்து எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றதா இங்க கொடுத்திருக்காங்க. இந்த GNWL என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் எல்லாமே நமக்கு இப்போதைக்கு இருக்கு. அடுத்தது பாருங்க ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னா RLWL வந்து 3 சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. RLWL அப்படின்றது ரிமோட் லொகேஷன் வெயிட்டிங் லிஸ்ட். ரொம்ப லாங் ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த லாங் ஸ்டேஷன் இருக்கும் போது மேபி கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சீட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து புக் ஆயிடுச்சு நமக்கு. சரிங்களா, சோ நமக்கு ஏதாவது அவைலபிள் சீட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு எதுவுமே அவைலபிள் இல்ல. சோ நம்ம வேற டேட்ல நமக்கு கிடைக்குதான்னு செக் பண்ணி பாக்கலாங்களா. 18th டிசம்பர் ஏதாவது அவைலபிலிட்டி இருக்கான்னு பாக்கலாம். கிளாஸ் வேணா சேஞ்ச் பண்ணி பாக்கலாம். நம்ம ஸ்லீப்பர் கிளாஸ்க்கு மாத்தி பாக்கலாங்களா. இங்க பாருங்க NDLS டுராண்டோ அப்படின்ற ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவைலபிலிட்டி காட்டியிருக்கு. சோ நமக்கு அவைலபிலிட்டி காட்டியிருக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து என்னைக்கு என்ன டேட்ல அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு 18th டிசம்பர் ஸ்லீப்பர் கிளாஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது மும்பை டு டெல்லி டிராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 18th டிசம்பர்ல ஸ்லீப்பர் சீட்ல வந்து நமக்கு ஒரே ஒரு ட்ரெயின் அவைலபிளா காட்டு. சோ நம்ம இந்த அவைலபிலிட்டி இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். யூ சர்ச் ஃபார் ட்ரெயின் பிட்வீன் அப்படின்னு நீங்க ஒரு லிஸ்ட் காட்டுது பாருங்க. சோ இது வந்து இது நீங்க இப்ப சூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேக்குது. அதனால நம்ம வந்து ஓகே கோ அஹெட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்றது அதுக்கான அர்த்தம். நம்ம எப்படி புக் டிக்கெட்டை வந்து ஆன்லைன்ல நம்ம பே பண்ணுமோ அதே சேம் பேமெண்ட் மெத்தட் தான் பாத்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்க்கும். இங்க பாருங்க 3A அவைலபிலிட்டி லிஸ்ட் காமிச்சிடுச்சு. நம்மளுடைய ஸ்டார்டிங் அண்ட் டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மும்பை டு டெல்லி கொடுத்தாச்சு. அடுத்தது புக் அண்ட் பே அண்ட் புக் நவ் இருக்குது. சோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2960 இருக்கு. நீங்க இங்க என்ன பண்ணுங்க பே அண்ட் புக் நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே சேம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. கெட் ஃபுல் ரீஃபண்ட் ஆன் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. கைண்ட்லி செலக்ட் எஸ் ஆர் நோ அபவுட் டு கண்டினியூ கொடுத்துருக்காங்க. சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 0 கேன்சலேஷன் சார்ஜஸ். நம்ம போல நம்ம வந்து டிக்கெட்டை கேன்சல் பண்றோம் அப்படின்னு போது பாத்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 503 rupees வந்து அவங்க பிடிச்சுப்போம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது ஐ டோன்ட் வாண்ட் ஃப்ரீ கேன்சலேஷன். நீங்க வந்து ஃப்ரீ கேன்சலேஷன் வேண்டாம் அப்படின்னு போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன்ல எது வேணுமோ அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்தது டிராவலர்ஸ் அண்ட் ப்ரெஃபரன்சஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு எது வேண்டாம்னா அதை விட்டுடலாம். அடுத்தது யூசர் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ உங்களுடைய IRCTCக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஒரு யூசர் நேம் ஒண்ணு கிரியேட் பண்ணிருப்பீங்க. சரியா, அந்த நேம் இங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்ற போதுதான் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா
உங்களுடைய ட்ரெயின் டிக்கெட்டுக்கான அந்த பர்டிகுலர் மோடே வந்து போயிட்டு ஓபன் ஆகும். சரிங்களா? அது ஓபன் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுடைய நார்மல் பேமெண்ட் மோட்ல வந்து இங்க இருக்கு பாருங்க. இந்த பேமெண்ட் ப்ரொசீஜர் படி நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய யூபிஐ மெத்தட்லயோ இல்ல உங்களுடைய கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மெத்தட்லயோ நீங்க வந்து பே பண்ணிட்டு உங்களுடைய ட்ரெயின் டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். புரியுதுங்களா? சோ இதுதான் ப்ரொசீஜர் ஃபார் புக்கிங் த்ரூ ஆன்லைன் ஃபார் ட்ரெயின் டிக்கெட். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, ஐஆர்சிடிசி அப்படின்ற வெப்சைட் குள்ள போயிடுறீங்க. போனதுக்கு அப்புறமா எந்த ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் டைப் பண்ணிடுறீங்க. எந்த டேட்டுக்கு நீங்க டிராவல் பண்ணணுமோ அந்த டேட்டை கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்னென்ன ட்ரெயின் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டும். அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிள் சீட்ஸ் என்னென்ன இருக்கு, இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு சீட்ஸ் எது, உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறது எது அது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். உங்களுக்கு நீங்க டிராவல் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் டேட்ல வந்து டிக்கெட் புக் பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் டேட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எதுல அவைலபிலிட்டி இருக்கோ அந்த பர்டிகுலர் அவைலபிலிட்டி டேட்டுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை வந்து ஆன்லைன்ல புக் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இதுலயே பாத்தீங்கன்னா டிக்கெட் கேன்சலேஷன் மெத்தடும் இருக்கு, அதே மாதிரி டக்கர் புக்கிங் மெத்தட்ஸும் இருக்கு. சோ இப்ப நம்ம வந்து காமனா ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை எப்படி ஆன்லைன்ல புக் பண்ண போறது அப்படின்ற ப்ரொசீஜர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டை வந்து ஆன்லைன்ல புக் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுச்சுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து பஸ் டிக்கெட் எப்படி புக் பண்றதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்றதுன்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபிளைட் டிக்கெட் புக்கிங் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபிளைட் டிக்கெட் புக்கிங். இப்ப நம்ம டெஸ்க்டாப்ல போயிடலாங்களா? டெஸ்க்டாப்ல கூகுள் குரோம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபிளைட் டிக்கெட் புக்கிங் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈசி மை ட்ரிப் அப்படின்றதுதான். சோ ஈசி மை ட்ரிப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இங்க பாருங்க புக் பிளைட்ஸ், ஹோட்டல்ஸ், பஸ் அண்ட் ட்ரெயின் அப்படின்னு காட்டுதுங்களா? சோ நம்ம இத கிளிக் பண்ணிக்கலாங்களா? அதே மாதிரி பிளைட்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் பிளைட்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் பிளைட்ஸ் இருக்கு. டொமஸ்டிக் பிளைட்ஸ் அப்படின்றது நம்ம லோக்கல் இந்தியாவுக்குள்ள டிராவல் பண்ற பிளைட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் பிளைட்ஸ் அப்படின்றது. இன்டர்நேஷனல் பிளைட்ஸ் அப்படின்றது கண்ட்ரி வைஸா டிராவல் பண்ணக்கூடியதா இன்டர்நேஷனல் பிளைட்ஸ் அப்படின்றது. சோ இதுல நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இப்ப சீப்பஸ்ட் அவைலபிள் பிளைட்ஸ் என்னவோ அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். சோ இதுல வந்து பிளைட்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு வந்து ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் கேட்டிருக்கு. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் அட்ரஸ் என்ன, நமக்கு வந்து சிட்டில எந்த சிட்டில தான் நம்ம வந்து கிளம்ப போறோமோ அந்த சிட்டியை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல பெங்களூர் செலக்ட் பண்ணிருக்கேன். எந்த ஊருக்கு நம்ம டிராவல் பண்ண போறோமோ அப்படின்றத டெஸ்டினேஷன் பாயிண்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. டெல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரியே நம்ம எந்த டேட் நமக்கு வந்து அவைலபிலிட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து 29th டிசம்பர் கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் டேட் வேணும்னா நம்ம அதுலயே ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒன் வே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வந்து நீங்க சர்ச் கொடுத்து பாருங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பிளைட் வந்து அவைலபிள் இருக்கு நீங்க காட்டுது பாருங்க. ஸ்பைஸ் ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா 5:55 வந்து ஒரு பிளைட் அவைலபிள் இருக்கு. அதே மாதிரியே 10:10 உங்களுக்கு வந்து பிளைட் வந்து அவைலபிள் இருக்கு. சோ இதனுடைய பிரைஸ் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 7,310. அண்ட் தென் நெக்ஸ்ட் பிளைட்னுடைய காஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 7,055. இது உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அது என்ன பண்ணுங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இருக்கு. சோ இது எல்லாமே நமக்கு வந்து அவைலபிள் இருக்கக்கூடிய பிளைட்ஸ் தான். இண்டிகோ இருக்குது. உங்களுக்கு எந்த பிளைட் கம்ஃபர்டபுளா இருக்குதோ அந்த பிளைட்டை நீங்க என்ன பண்ணுங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இதுல புக் நவ் அப்படின்னு காட்டுதுங்களா? இந்த புக் நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க பாருங்க நமக்கு பெங்களூர்ல பாத்தீங்கன்னா 7 o'clock நமக்கு வந்து பிளைட் கிளம்ப போகுது. நம்மளுடைய டெஸ்டினேஷன் டைம் பாத்தீங்கன்னா 9:45.
அடுத்தது ஃப்ரீ மெடிக்கல் ரீஃபண்ட் பாலிசி கேட்டிருக்காங்க. சோ அது வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, எஸ் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரைஸ் சம்மரி கொடுத்திருக்காங்க பாருங்க. என்னன்னா ஒரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5481. அடுத்தது பாத்தீங்கன்னா டோட்டல் டாக்ஸஸ் வந்து 1829. சோ ஓவரால் பிரைஸ் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 7310. சோ இது ஓகே அப்படின் போது பாத்தீங்கன்னா நீங்க கண்டினியூ புக்கிங் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ புக்கிங்ல பாருங்க ஆட் டிராவல் இன்சூரன்ஸ் கேட்டிருக்காங்க. என்னன்னா சப்போஸ் ஏதாவது நம்ம டிராவல் பண்ணும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு போது பாத்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இல்ல ட்ரிப் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின் போது பாத்தீங்கன்னா 20,000 வரைக்கும் நம்ம கிளைம் பண்ண முடியும். ட்ரிப் டிலே ஆயிடுச்சுன்னா 10,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ஐ வாண்ட் டு செக்யூர் மை ட்ரிப்னா அதை ஓகே கொடுத்துக்கோங்க. சரிங்களா, கொடுத்துருக்காங்க. சோ உங்களோட இமெயில் ஐடி என்னவோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ புக்கிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கொடுக்கக்கூடிய மெயில் ஐடியை கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு உங்களுடைய டிக்கெட் அப்படின்றது உங்களுடைய மெயில் ஐடிக்கு கரெக்டா சென்ட் ஆகும். சோ கண்டினியூ புக்கிங் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டீடைல்ஸ் டிராவலர்ஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு கேட்கும். சோ எத்தனை பேர் டிராவல் பண்ண போறீங்களோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேக்குது. சோ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம்ன்றது ஆப்ஷனல் தான், வேணும்னா கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடுங்க. அடுத்தது மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. சோ மொபைல் நம்பர் என்னவோ அந்த நம்பரை வந்து கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கண்டினியூ புக்கிங் கொடுத்துக்கோங்க. கண்டினியூ புக்கிங் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா டைரக்டா பேமெண்ட் மோடுக்கு தான் போகும். நம்ம வந்து எப்படி பஸ் டிக்கெட் அண்ட் ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணமோ அதே ப்ரொசீஜர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைட் டிக்கெட்டும் புக் பண்ண போறோம். என்னன்னா யூபிஐ மூலம் நீங்க புக் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க வந்து அதை பே பண்ணாலும் சரி. ஸோ இப்ப வந்து யூபிஐ நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஐ கோட் போட்டுட்டு நீங்க வந்து ஸ்கேன் கியூஆர் கோட் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்டு மூலமா நீங்க பே பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுடைய கார்டு நம்பர், உங்களுடைய கார்டுல இருக்கக்கூடிய நேம் என்னவோ அந்த மாதிரி கரெக்டான நேம், சிவிவி நம்பர் இது எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டு நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டு உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்துடும். சரிங்களா, சோ இதுதான் என்னன்னா ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றது, ஆன்லைன்ல வந்து ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றதுக்கான ப்ரொசீஜர். சோ ஃபிளைட் டிக்கெட் எப்படி புக் பண்றது அப்படின்றது கிளியரா புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ நம்ம ப்ரீவியஸா வந்து ஆன்லைன்ல எப்படி வந்து பஸ் டிக்கெட் எப்படி புக் பண்றது, ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்றது அண்ட் ஃபிளைட் டிக்கெட் எப்படி புக் பண்றதுன்றதெல்லாம் கிளியரா பார்த்துட்டோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல எப்படி ஷாப்பிங் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஆன்லைன் ஷாப்பிங். இப்ப நம்ம டெஸ்க்டாப் குள்ள போயிடலாங்களா? கூகுள் குரோம் போயிடுங்க. குரோம்ல நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ் என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதுல ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம இப்ப டைப் பண்ணிக்கலாம். இப்ப காமனா எல்லாருமே யூஸ் பண்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமேசான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால நீங்க Amazon.com கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னும் போது நம்ம ஸ்பெசிபிக் வெப்சைட் என்ன, எல்லாமே பாப்புலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க வெப்சைட் என்னவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கிட்டோம். டைப் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அமேசான்ல என்னென்ன இதுல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்றது இங்க காட்டியிருக்க பாருங்க. என்னன்னாக்கா டிஸ்கவர் ஐட்டம்ஸ் வித் 4 stars, ஷாப் நவ் எல்லாமே கொடுத்துருக்கு பாருங்க. சோ இதுல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா see more அப்படின்றத கிளிக் பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்க்ளூசிவ் டாய்ஸ் என்னென்னலாம் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வேணுமோ அது வந்து உங்களுக்கு இந்த சைட்ல வந்து காட்டுது பாருங்க. இதுதான் என்னன்னா உங்களுக்கு நார்மலா நீங்க என்ன வாங்கணும் அப்படின்னு நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்களோ அது உங்களுக்கு டிஃபால்ட்டாவே காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்றதுன்னா உங்களுக்கு எது தேவையோ அந்த இதுல வந்து டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது மேல அந்த சர்ச் ஆப்ஷன்ல வந்து நீங்க வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. சோ கிச்சன் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுலயுமே பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்டோரேஜ்ல வேணுமா, இல்ல கிச்சன் ரேக்ஸ் அண்ட் ஹோல்டர்ஸ்ல வேணுமா,
இல்ல குக்கிங் யூட்டன்சில்ஸ் வேணுமா, இதுல உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்க என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நான் ஃபுட் ஸ்டோரேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிருக்கேன். சோ ஃபுட் ஸ்டோரேஜ் அப்படின்றது என்ன, இப்ப நார்மலா நம்ம எதனா ஒரு ஃப்ரூட்ஸோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு நட்ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நான் சர்ச் பண்ணிருக்கேன். சோ அதனுடைய ரேட்டிங் டிஸ்பிளே பண்றது பாருங்க. இப்ப இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஓகே அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா 32 பீஸ். சோ இது உங்களுக்கு எது வேணுமோ பீஸ் எவ்வளவு ரேட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 33 rupees கொடுத்துருக்காங்க. சோ இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இதை கிளிக் பண்ண உடனே பாருங்க இந்த ப்ராடக்ட்டுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க காட்டுதுங்களா. இங்க பாருங்க இதை வந்து வியூ பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான வியூஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டும். அண்ட் தென் வீடியோ கிளிப்பிங்கும் உங்களுக்கு இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து வீடியோ டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு காட்டும். ரைட் சைட்ல பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேற என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு இந்த ரைட் சைட்ல காட்டியிருக்காங்க. அடுத்தது இந்த நார்மல் ப்ராடக்ட பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. பிராண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா செஃப்ஸ் பாத்துறது, கலர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, பேக் ஆஃப் 16 மொத்தம் 16 பாக்ஸஸ் இதுல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் என்னன்னா சிலிகான் பிளாஸ்டிக் தான். மெட்டீரியல் ஃபீச்சர் வந்து BPFE கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி 23 பவுண்ட்ஸ் வரைக்கும் இதோட கெப்பாசிட்டி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி உங்களுடைய ரேட்டிங் நீங்க செக் பண்ணிக்கலாம். ரேட்டிங் செக் பண்ணிட்டு கூட நம்ம ஆர்டர் போடுறதா ஆர்டர் போட்டுக்கலாம். அடுத்தது இப்ப நார்மலா எல்லாருமே வந்து அதிகமா எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு டிஃபால்ட்ல இங்க காட்டியிருக்கு. இப்ப உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்ப நம்ம சூஸ் பண்ணது என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னும் போது நீங்க வந்து அதை பே பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட நான் வந்து வாங்குறதுக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத இந்த ஆட் டு கார்ட் அப்படின்றது. வியூ கார்ட் அப்படின்னு இருக்குங்களா, இந்த வியூ கார்ட்ல நீங்க என்ன ஐட்டம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் இப்ப நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ டோட்டல் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 33 rupees அப்படின்றது ஒரு பாக்ஸோட ரேட் வந்து 33 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இதை வாங்குறதுக்கு அக்செப்டபிள் ஓகே இந்த ப்ராடக்ட நான் வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னும் போது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க proceed to check out அப்படின்னு கொடுத்திருக்காங்களா, இத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது ஏதாவது மொபைல் நம்பரும் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்டர் ஓடிபி கேக்குது பாருங்க. சோ இதுல வந்து நீங்க என்ன மொபைல் நம்பர் அங்க கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான ஓடிபி வந்து உங்களுக்கு மெசேஜ்ல வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை இந்த என்டர் ஓடிபி அப்படின்ற இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. சோ நியூ பாஸ்வேர்ட் நான் கொடுத்திருக்கேன். சேவ் சேஞ்சஸ் அண்ட் சைன் இன் கொடுத்துக்கிறோம். நம்ம அமேசான்குள்ள வந்து என்டர் ஆயாச்சு. நமக்கு வேணுன்ற ப்ராடக்டையும் நம்ம இப்போ நமக்கு ஷிப்பிங் அட்ரஸ் அப்படின்னு காட்டிருக்கு பாருங்க. என்னன்னா நான் வந்து ஆல்ரெடி இதுல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட நேம் அட்ரஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளே பண்ணிடுச்சு. அதே மாதிரியே வந்து உங்களுக்கு இல்ல அப்படிங்கும்போது நீங்க அதுக்கான நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டர் கேக்குது பாருங்க. ஆர்டர் சம்மரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டர் ஐட்டம் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 33 rupees per பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால வந்து இப்போ இது வந்து ஓகே நான் வாங்கறதுக்கு ரெடி அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, பேமெண்ட் மெத்தட் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஆட் ஏ நியூ ஐடி செலக்ட் ஐடி டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து உங்களுடைய ஐடி டாக்குமெண்ட் என்னமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்ப ஆதார் கார்டு நம்பர் இருந்ததுன்னா ஆதார் நம்பர் வந்து இதுல டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. சோ என்ன டேட்டோ அதை வந்து கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க.
அடுத்தது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆஃப் ஐடி ஜேபிசி இமேஜ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இது வேணும்னா நீங்க கொடுத்துக்கோங்க, வேறனா ஸ்கிப் நவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சூஸ் ஏ பேமெண்ட் மெத்தட் கேட்டிருக்கு. சூஸ் ஏ பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு பேமெண்ட் தான். உங்களுக்கு இது எது வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது அதர் பேமெண்ட்ஸ் மெத்தட் என்ன அவைலபிள் இருக்குதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது கொடுத்ததுக்கு அப்புறமா பேமெண்ட் மெத்தட் கேக்குது பாருங்க. இதுல வந்து பேமெண்ட் மெத்தட் என்னவோ இப்ப நார்மலா நம்ம எப்படி வந்து பஸ் டிக்கெட் அண்ட் தென் ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கார்டு பேமெண்ட்னா கார்டு பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா யூபிஐ நீங்க ஐடி நம்பர் கொடுத்து நீங்க பேமெண்ட் பண்ணாலும் அது வந்து பே ஆயிடும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். இப்ப நீங்க வந்து ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஏதாவது ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஆன்லைன் பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த சேம் ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ ஆகும். சரிங்களா? சோ இப்ப வந்து ஆன்லைன் ஷாப்பிங் எப்படி பண்றதுன்னு நீங்க தெரிஞ்சிட்டீங்களா? அதே மாதிரியே இந்த ஆன்லைன் ஆர்டர்ஸ் மூலமா வந்து நம்ம ட்ராக்கிங் பண்ண முடியும். நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து என்னைக்கு நம்ம கிட்ட வந்து ரீச் ஆகும், அண்ட் தென் வந்து எங்க வந்துட்டு இருக்கு, அதனுடைய ஸ்டார்டிங் எங்க இருக்கு, இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸும் இதுல இருக்கு. அண்ட் தென் நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது நம்மளுடைய ப்ராடக்ட்ல ஏதாவது வந்து ஃபால்ட் இருக்கு அப்படின்னாலும் நமக்கு வந்து ரிட்டர்ன் பேமெண்ட்டும் இருக்கு. நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டும் வேற ஆர்டர் வேணும்னாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். சோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்ல வந்து கரெக்டா நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணும் போது என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களோ அதை கிளியரா படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்றது கொஞ்சம் சேஃபா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரியே ஒரு நல்ல ஷாப்பிங் ஆப்பா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல வந்து எந்த டேமேஜ்மே இல்லாம எல்லாருமே வந்து ரிப்பீட்டடா எதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பஸ் டிக்கெட் எப்படி புக் பண்றது, ஆன்லைன்ல ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்றது, அண்ட் தென் ஆன்லைன்ல பிளைட் டிக்கெட் எப்படி புக் பண்றது இதை பார்த்துட்டோம். அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கும் எப்படி பண்றதுன்றத கிளியரா பார்த்துட்டோம் இல்லைங்களா? இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.